ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். இன்னைக்கு நம்ம மீஷோலேருந்து ஜுவல்லரி ஹால் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருக்கவே மாட்டோம். ஏன்னா நானே இது வரைக்கும் மீஷோவில் வந்து ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணதே கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் மினிமலாக நமக்கு வந்து சாரீக்கெலாம் வந்து நிறைய மினிமலாக வந்து எதிர்பார்ப்போம்ல. ஸோ அந்த மாதிரியா இருக்க கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சனா பாண்டி சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் எதுவுமே அன்பாக்சிங் பண்ணல. ஸோ ஒன் பை ஒன்னா வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இதோட பேக்கிங்கே இந்த மாரி தான் இருந்துச்சு. மேல வந்து பார்த்தீங்கன்னா, மீஷோ கவர் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த மாரி குட்டியான பாக்ஸ்ல வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போற செட் வந்து நெறைய பேர் வந்து நீங்க Instagramலலாம் பார்த்துருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன் நம்ம திரிஷாலேருந்து நெறைய பேர் வந்து இந்த மாரியான கலெக்ஷன்ஸ் தான் வந்து போடுறாங்க. ஸோ அதனால நான் வந்து மீஷோல எப்படி இருக்கு? ஏன்னா இந்த பிரைஸ்ல தராங்களே, அது குவாலிட்டி இருக்குமா? அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். தெரியுதா? அழகா இருக்கா? பேர்ல்ஸ் வச்ச மாரி நடுவுல மட்டும் அந்த அழகா சன் மாரி ஒரு லுக் இருக்கு. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து சோக்கர் மாரியான ஒரு டிசைன் தான். வெயிட் பண்ணுங்க, நான் வியர் பண்ணியே காமிக்கிறேன். ஸோ இந்த மாரி தான் வந்து இதோட அவுட்லுக் வந்து இருக்கு. இதுக்கு அழகா வந்து 2 குட்டியா பெண்டன்ட்டுமே இதுக்கு அழகா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு குட்டியான ஒரு இயரிங்ஸுமே வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலா இதோட லுக். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் இயரிங்ஸுமே சேஞ்ச் பண்ணிட்டேன். முடி வந்து லூஸா விட்டா ஒவ்வொரு தடவை ஜுவல் வந்து போடும்போதும், கழட்டும்போதும் நமக்கு மாட்டிட்டே இருக்குன்ட்டு நான் வந்து பேண்டுமே போட்டுட்டேன். அழகா இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம பார்ட்டிக்குலாம் போட்டுட்டு போலாம். ஈவன் நைட் பார்ட்டீஸ்லாம் கூட நம்ம தாராளமா போட்டுட்டு போலாம். ரொம்ப அழகா எலகன்ட்டா இருக்கு. எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். பட் ரொம்ப புடிச்சிருக்கு. ஓகே. ஜுவல்லரி நம்பர் 2 பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு பாக்ஸ்ல தான் வந்து குடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து சிம்பிளான இருக்க மாரியான செட்ஸ் தான். இதெல்லாம் நீங்க வந்து கிட்ஸுக்குலாம் கூட நெறைய பேர் வந்து தேடிட்டே இருப்பீங்கல்ல. ஸோ இந்த மாரி ஜுவல்ஸ் வந்து நீங்க தாராளமா கிட்ஸுக்கு கூட போட்டுக்கலாம். ஏன்னா கிட்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம ரொம்பவே காஸ்ட்லியா போகக்கூடாது. அவங்க மிஸ் பண்ற சான்ஸ் இருக்கு. இல்ல பிரேக் பண்ண சான்ஸ் இருக்கு. விளையாடும்போது அவங்க புடிச்சு கிடிச்சு இழுத்துட்டாங்கன்னா, அது பிஞ்சிரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த மாரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா, அஃபோர்டபுளா இருக்க மாரி கலெக்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வியர் பண்ணிடலாம். ஃபங்ஷன்ஸ்லாம் போனோம்னா. ஸோ இதுதான் ஜுவல் நம்பர் 2. அழகா இருக்கா? ஆக்சுவலா ஆஹா, ஓஹோலாம் சொல்ல முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்ளிகா மாதிரி. நமக்கு ஏடி செட்லாம் வந்து இருக்கும்ல, அமெரிக்கன் டைமண்ட். ஸோ அந்த மாரியான ஒரு ரிப்ளிகா தான் இது. இந்த பட்ஜெட்டுக்கு தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். இத பார்க்கும்போது நமக்கு நல்லா இருக்கா? இல்ல லோக்கலா இருக்கா? ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, போட்டா கொஞ்சம் நீட்டா இருக்கணும். ரொம்ப லோக்கலா இருந்துச்சுன்னா, அது வந்து நல்லா இருக்காது. கண்டுபிடிச்சுருவாங்க. இது ரொம்ப சீப்பா இருக்கும் அப்படின்ற மாரி. இது வந்து நமக்கு நல்லா இருக்கு. இருங்க, நான் இத ரிமூவ் பண்ணிட்டு, இத வந்து வியர் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து நான் வியர் பண்ணல. மேலோடதமா வச்சிருக்கேன். ஏன்னா, அதில பேக் ஹூக் இருக்கனால எனக்கு வந்து வியர் பண்ண கஷ்டமா இருக்கு. இதே நமக்கு த்ரெட்னா ஈஸியா போட்டுடலாம். இதுதான் இதோட ஆக்சுவல் அவுட்புட்டு. இதுக்கு வந்து நமக்கு குட்டியா இயரிங்ஸுமே குடுத்துருக்காங்க. ஸ்டட். சேம் பேட்டர்ன் தான். ஆக்சுவலா இதில இன்னொரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இதுவே கயிறு குடுத்துருந்தாங்கன்னா ஈஸியா இருந்திருக்கும் மாட்டுறதுக்கு. இப்போ அதில வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி செயின் இருக்கா? செயின் வந்து எனக்கு என்னவோ இது கொஞ்சம் மாட்டுனா நமக்கு இங்க வர மாரி ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ நம்ம சப்போஸ் இது வாங்குற மாரி இருந்தோம்னா, இந்த செயின ரிமூவ் பண்ணிட்டு நம்ம த்ரெட்டே வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து நமக்கு இந்த மாரி க்ளோஸ்டா சோக்கர் மாரி ஒரு லுக் வந்து கிடைக்கும். ஓகே. ஜுவல் நம்பர் 3 பார்க்கலாம். பரவாயில்ல. இதுக்கு பபிள் கவர்ஸ்லாம் வச்சு அழகா சுத்தி குடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் டெம்பிள் லுக் இருக்கும்ல. ஸோ அந்த மாரி தான். பார்க்கலாம் என்ன மாரி இருக்குன்னு. ஏன்னா பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மியா சொல்லியிருந்தாங்க. சரி இந்த ப்ரைஸ்க்கு எப்படி இவங்களால தர முடியும்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ. நம்ம அழகா இருக்கா? ஆக்சுவலா இதில வந்து கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் ஊதுற மாரியான ஒரு பேட்டர்ன் தான். ரொம்ப வந்து டார்க்கா இல்ல. அதுவரைக்கும் நம்ம தப்பிச்சோம். இதோட கலரே வந்து நமக்கு லைட்டா தான் இருக்கு. ஏன்னா இந்த மாரி ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி வந்து நெறைய ரொம்ப டார்க்கா இருந்துச்சுன்னா, நம்மளால சுத்தமா வந்து வியர் பண்ண முடியாது. பக்காவா நமக்கு வந்து காட்டி குடுத்துரும். இது வந்து கொஞ்சம் லோக்கலா இருக்குன்ற மாரி. ஸோ நம்ம
போடும்போது ரிச்சாக இருக்கிறோ இல்லையோ அட்லீஸ்ட் ரிச்சாக இருக்க மாதிரியாச்சும் ஒரு லுக்காக நமக்கு வந்து க்ரியேட் ஆகணும். இது வந்து நமக்கு நார்மல் சாரீஸ்க்குலாம் வந்து நல்லா இருக்காது. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதா? இது வந்து நமக்கு ட்ரெடிஷ்னல் சாரீஸ்க்கு தான் ரொம்பவே அழகா இருக்கும். இந்த பார்டர் வச்ச சாரீஸ். ஸோ அந்த மாரி இருக்கிறதுக்கு நம்ம வியர் பண்ணிட்டு போலாம். இந்த பட்ஜெட்டுக்கு இது கம்பேர் பண்ணும்போது ஓகேவா இருக்குன்னு நான் சொல்வேன். ரொம்ப ஹைஃபையா பிரீமியம் குவாலிட்டிலாம் நம்ம வந்து சொல்ல மாட்டேன். நார்மலா இருக்கு, நல்லாருக்கு. நான் ஒரு சில ஷாப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரே ஆரஞ்சிஷ்ஷா வந்து இருக்கும். பயங்கர ஆரஞ்சிஷ்ஷா இருக்கும். அதெல்லாம் வந்து நமக்கு தனியா வந்து ஃபோட்டோஸ்ல அது தனியா தெரியும். நம்ம தனியா வந்து தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. நல்ல வேளை இது வந்து ரொம்ப ஆரஞ்சிஷ்ஷா இல்ல. நார்மலா இருக்கு. நைஸ். இதுக்கு வந்து இயரிங்ஸுமே வந்து குடுத்துருக்காங்க. ஜும்கா பேட்டர்ன். பீகாக் இருக்கு. ஸோ இதுதான் இதோட இயரிங்ஸ். நைஸ். உங்க பட்ஜெட் வந்து கம்மியா தான் இருக்கு. பட் லுக் வந்து நல்லா இருக்கணும்னா நம்ம தாராளமா இத வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா நான் வந்து 9 ஜுவல்லரீஸ் 10 ஜுவல்லரீஸ் கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனா அதில வந்து நான் ஆர்டர் பண்ணும்போது அவைலபிள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு போல இருக்கு. அதனால எனக்கு அந்த மணி வந்து ரீஃபண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 ப்ராடக்ட் தான் இருக்கு. நான் எல்லாமே உங்ககிட்ட காமிக்கிறேன். நம்ம வந்து இதுவரைக்கும் 3 ப்ராடக்ட் வந்து பார்த்தாச்சு. இது என்ன ப்ராடக்ட்னே எனக்கே தெரியல. இந்த அளவுக்கு சப்பையா வந்து இருக்கு. ஸோ பார்த்துடலாம். கிளி சீட் எடுக்கிற மாரி இருக்கு பாருங்களேன். இதுக்குள்ள இருந்து தானே கிளிலாம் வந்து சீட் எடுப்பாங்க. ஸோ அந்த மாரி ஒண்ணு இருக்கு. ஆ எஸ். இந்த பார்ட்டி வியர்ஸ்க்குலாம் நம்ம வந்து போடுவோம்ல. ஸோ அந்த மாரியான ஒரு இதுதான். ரொம்ப சிம்பிளா இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல. ஸோ அந்த மாரி தான். இப்போலாம் திரிஷாலேருந்து பெரிய பெரிய ஆக்ட்ரஸ் எல்லாருமே வந்து இந்த மாரி தான் வந்து வியர் பண்றாங்க. சிம்பிளா அவங்க ஆடியோ லான்ச்சு, இல்ல மூவி ப்ரமோஷன்ஸ்க்குலாம் போவாங்கல்ல. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளா, எலகன்ட்டா இருக்க மாரியான விஷயங்கள் தான் வந்து பண்றாங்க. ஸோ பெரிய பெரிய ஆக்ட்ரஸ் வந்து என்ன மாரி சாரி கட்டுறாங்க, என்ன மாரி ஜுவல்ஸ் போடுறாங்கன்னு பார்க்கறது தான் நம்மளோட வேலையே. அந்த மாரி பார்க்கும்போது அவங்க என்ன போட்டாலுமே வந்து ட்ரெண்ட் ஆயிடுது. ஆனா சீரியஸ்லி சொல்றேன், எனக்கு இந்த இயரிங்ஸ்லாம் வந்து பத்தவே பத்தாது. நான் கொஞ்சம் பெருசா போடுற மாரியான டைப்பு. இத நான் போட்டேன்னா எனக்கு ரொம்ப குட்டியா தெரிஞ்சிரும். ஸோ நம்ம இந்த செட்டு வாங்குற மாரி இருந்தா வேற ஏதாவது தான் வாங்கி ஆகணும். ஓ மை காட்! இதுல வந்து இப்பவே வந்து ஒரு ஸ்டோன் இல்ல. தெரியுதா? பேக்ரவுண்ட்ல வச்சு காமிக்கிறேன். ஒரு ஸ்டோன் வந்து மிஸ்ஸிங்கு. என்னம்மா இது மீஷோ? இத நான் வியர் பண்ணா என்ன? பண்ணலாம் என்ன? அந்த மாரி ஒரு ஃபீல் இருக்கு. லுக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா தான் இருக்கு. சிம்பிளா இருக்கும்ல. இது வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த சோக்கர் டைப்ல நம்ம போடுவோம். அந்த மாரி ஒரு லுக்குக்கு தான். பட் இப்பவே வந்து ஸ்டோன் வந்து இல்ல. அவங்க சென்ட் பண்ணப்பவே. இத நான் வியர் பண்ணிட்டு போம்போது திருப்பி விழுந்துருச்சுன்னா அசிங்கமாயிடும். ஓகே. எனக்கு வந்து இது அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம். இயரிங்ஸும் குட்டியா இருக்கு. இதுவும் ரொம்ப சின்னதா தான் இருக்கு. எனக்கு நெக் செட் நான் தெரிஞ்சு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். குட்டியா இருந்தாலும் பரவால்ல. நமக்கு அந்த சோக்கர் டைப் யூஸ் ஆகுன்ட்டு. ஸ்டோன் வெல்வெட். ஸோ இந்த ஜுவல்லரி என்னன்னு பார்த்துடலாமா? ஆமா. செம்ம ஸ்ட்ராங்கா பேக் பண்ணியிருக்காங்கப்பா. ஓ! இது என்னடா அம்பானிக்கு வந்த சோதனை மாரி ஒரு ஃபீல் ஆகுது. ஆக்சுவலா நான் வந்து அம்பானி மேம் இன்ஸ்பயர்டு ஜுவல் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது ஆனா எனக்கு என்னமோ குழந்தைங்க போடுற மாரி ஒரு ஃபீல் இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க. ஜோதிகா, அம்பானிலாம் இந்த மாரியாங்க போடுவாங்க. இது குழந்தைங்களுக்கு நம்ம வந்து வியர் பண்ணிக்கலாம். பட் அடல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ உங்களுக்கு வியர் பண்ணியே காமிக்கிறேன். ஃபோட்டோ வந்து வேற மாரி ஃபீல் இருந்துச்சு. செம்ம ஹைஃபையா இருந்தது. நேர்ல வந்து பார்க்கும்போது ஏதோ குழந்தைங்களுக்கு போடுற மாரி இருக்கு. இதுலயுமே த்ரெட் தான் இருக்கு. ஸோ நம்ம ஈஸியா வந்து வியர் பண்ணிடலாம். இந்த கொக்கிலாம் இருந்தா தான் நமக்கு அடுத்தவங்களோட ஹெல்ப் தேவைப்படும். எனக்கு இது ஆர்டர் பண்ணும்போது ஸ்லைட்டா டவுட் இருந்துச்சு. என்னடா இது லுக் வந்து வேற மாரி இருக்கு. ஆனா பிரைஸ் வந்து ரொம்ப கம்மியா சொல்றாங்களேன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் நேர்ல வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஏதோ குழந்தை பசங்க போடுற மாரி இருக்கும். நீங்க அந்த ரிச் லுக் அதெல்லாம் வந்து எதிர்பார்த்துறாதீங்க. கண்டிப்பா இந்த பிரைஸுக்கு வந்து இது இவ்வளோ தான் வரும். பட் இது எப்படி தான் இருக்கு நேர்ல பார்க்கலாம். ஏன்னா நான் ஷாப்ஸ்லலாம் வந்து பார்க்கும்போது அதெல்லாம் 2000, 3000 அந்த மாரி ரேஞ்சஸ்ல வந்து போட்டிருந்தாங்க.
இன்னொரு ஷாப்பில் வந்து பார்க்கும்போது 5000 கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. அது வந்து சேம் டிட்டோவா அந்த அம்பானி மேம், ஜோதிகா மேம்லாம் வியர் பண்ண அதே மாதிரியான ஒரு லுக் வந்து அதில் இருந்துச்சு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸு போடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இதுலேயுமே நமக்கு இயரிங்ஸ் இருக்குது. இயரிங்ஸ் கூட ஓகேவா தான் இருக்குது பார்க்கும்போது. பட் அந்த ஸ்டோன்ஸ்லாம் நீங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது வேறு மாதிரி இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததே அதுக்கு வந்து பெட்டராக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்து கிடைக்கும். கிட்ஸுக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா தாராளமாக வாங்கலாம். பெரியவங்க வந்து கொஞ்சம் யோசித்து பார்த்தே வாங்குங்க. ஆக்சுவலாக மீஷோவை பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியாவை விட நார்த் இந்தியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பீக்கில் போயிட்டுருக்காங்க. நம்மளை விட அவங்க தான். ஏன்னா அந்த நார்த் இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய டூர்ஸ்லாம் வந்து போகிறாங்க. நானுமே வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருக்கேன். சென்னையில் நார்த் இந்தியன்ஸ் வரும்போது எல்லாருமே வந்து மோஸ்ட்டாக அந்த மீஷோவில் இருக்க வெஸ்டர்ன் ட்ரெஸ் வந்து போட்டு வந்திருக்காங்க. ஏன்னா வெஸ்டர்ன் ட்ரெஸ் பொறுத்த வரைக்கும் மீஷோ ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து இருக்காங்க. ஒரு 400 500 வந்து நமக்கு வெஸ்டர்ன் ட்ரெஸ்லாம் நல்ல நல்ல ட்ரெஸ்லாம் வச்சுருக்காங்க. அது பார்க்கும்போது ஓகே மொத்த நார்த் இந்தியன்ஸும் மீஷோவில் தான் வாங்குறாங்க போல இருக்கேன்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. பேக்கேஜிங்லாம் பலமாக இருக்குது. அவ்வளோ பபுள் கவர்ஸ் வச்சு பேக் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம அன்பாக்சிங் பண்ண எதுவுமே வந்து இந்த அளவுக்கு பேக்கிங் கிடையாது. நான் அதை ஒத்துக்கிறேன். ஓ நைஸ், ரியலாகவே ரொம்ப நைஸ்ங்க. கேரளா டைப்பில் வந்து இருக்குல்ல மாங்காய் டிசைன் வச்சு, ஸோ அதுதான் ரொம்ப அழகாக இருக்குது. ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. லோக்கலாகவே இல்லை, பரவாயில்ல. மீஷோ மானத்தை கொஞ்சம் காப்பாற்றிட்டாங்க. தெரியுதா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டிக் லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆரஞ்சு ஷாலாம் இல்லாமல் நல்லா ஒரு கிராண்டான ஒரு லுக்கு. இந்த ஆரஞ்சு ஷாலாம் இல்லாமல் அழகாக வந்து ஒரு லுக் கொடுத்துருக்காங்க. ஸோ வித்தவுட் டிலே நான் வந்து இதை மாட்டி பார்த்துறேன் எனக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து பார்க்கறது எல்லாமே கொஞ்சம் சிம்பிளாக நீட்டாக இருக்க மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் மீஷோவில் ட்ரை பண்ணதுனால ஃபஸ்ட்டு நம்ம மினிமலாக ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஆர்டர் பண்ணேன். ஓகே, அடிக்கலை பார்த்தீங்களா? நல்லா சட்டில் தான் வந்து லுக் இருக்குது. ஆக்சுவலாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயரிங்ஸ் வந்து இருக்குது, பட் குட்டியாக இருக்குது. உங்களுக்குமே வந்து என்ன மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய இயரிங்ஸ் தான் போட்டால் பிடிக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வேறு வந்து இதுக்கு வந்து நம்ம வேறு வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். இயரிங்ஸ் சொல்கிறேன், நம்மக்கிட்ட எவ்வளவோ ஜும்காஸ் இருக்கும், நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இவ்வளோ குட்டியாக இருக்குது. நான்லாம் அவ்வளோ குட்டியெல்லாம் போடுற டைப் கிடையாது. நமக்குலாம் பெருசு பெருசாக போட்டால் தான் பிடிக்கும். ஆனால் நான் சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு நெக் செட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்மையாக இருக்குது. ஓகே, கண்டிப்பாக 5 out of 5 வந்து கொடுத்துடலாம் தாராளமாக. ஃபைனலி லாஸ்ட் ஒன். இதுவுமே வந்து நமக்கு கேரளா பேட்டர்ன் டைப் தான். இது வந்து மாங்காயில், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த முள்ளாக இருக்கும் அந்த டைப். மீஷோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒன்று பிடிச்சிருந்துச்சுன்னா, கம்மி பட்ஜெட்டாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து வாங்கிடுங்க. ஏன்னா டக்குன்னு அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுது. நான் வீடியோவில் எடுத்து போகிறதுக்கு முன்னாடியே வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் போடுறதால என்னால் நிறைய பேட்டர்ன்ஸ்க்கு வந்து லிங்க்கே கொடுக்க முடியல. டிசைன்ஸ்க்கு வந்து எதுக்கெலாம் கொடுக்க முடியல, அதுக்கெலாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட லிங்க் இல்லைன்னு வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்ப்பா மீஷோ இப்படி பண்ணுறீங்கன்னு ஒரு ஃபீல் இருக்கும். இந்த டிசைன் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஏன்னா மலையாளிஸ் மோஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் தான் வந்து போடுவாங்க. அதெல்லாம் போடுவாங்க. இது வந்து அவங்களோட டிசைன் தாங்க, இந்த முள்ளு பேட்டர்ன். ஈவன் அவங்களாம் வந்து மேரேஜ்க்கே வந்து இந்த மாதிரி தான் வந்து வியர் பண்ணுவாங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மிஸ்ஸிங் தெரியுதா? ஸோ இப்போ வந்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து மாட்டிக்கலாம். நான் இதுக்கு முன்னாடியே அன்பாக்சிங் பண்ணி உங்ககிட்ட வச்சு ஒன்று ஒன்றா காட்ட முடியும். பட் வந்து நான் உங்கள் எதிர்க்கு அன்பாக்சிங் பண்ணால் தான் பேக்கேஜிங் நமக்கு வந்து எந்த அளவுக்கு அவங்க கேர் எடுத்து பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது வந்து ஜுவல்லரி, ட்ரெஸ்ஸை பற்றி நமக்கு கவலையே கிடையாது. அது எப்படி பேக் பண்ணியிருந்தாலும் நமக்கு வந்து ரீச் ஆகிடும் சேஃபாக. ஜுவல்லரின்னும் போது அவங்க கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டாங்கன்னா நமக்கு தான் வந்து லாஸ் ஆகிடும். என்னால் போட முடியலங்க. ஃபைனலி நான் வியர் பண்ணிட்டேன். எப்பா அப்படி ஃபீல் ஆகுது. மண்டையெல்லாம் பார்த்தீங்களா எப்படி பண்ணிடுச்சுன்ட்டு. ஸோ சப்போஸ் இது வாங்கினீங்கன்னா கூட ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை எடுத்து மாட்டிக்கோங்க. ஏன்னா ஹேர் ஸ்டைல் பண்ணோம்னா இதில் இருக்க முள்ளெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுருது ஹேர் ஸ்டைலெல்லாம். ஓகே, நாட் பேட், நல்லா தான் இருக்குது.
எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல போன் வந்து தெரியுதா? அது இருக்கனால மோஸ்ட்டா வந்து ஜுவல்ஸ் போட்டோம்னா கொஞ்சம் தூக்கிட்டு இருக்க மாரி ஒரு ஃபீல் வரும். உங்களுக்குலாம் ஃப்ளாட்டா இருந்துச்சுன்னா ஓகே. எனக்கு வந்து அது அப்படிதான் இருக்கு. அப்பா! உதறி விட்டுருச்சுப்பா. இயரிங்ஸ். இயரிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இங்கிலீஷ் படத்துலலாம் அந்த படம் பேர் டக்குன்னு வரமாட்டேங்குது. அந்த ஹீரோ வந்து கையிலேயே ஒண்ணு வச்சிருப்பாரு பார்த்தீங்களா? கத்திலாம். அந்த மாரி ஃபீல் ஆகுது. ஓகே. இதில வந்து ஓரளவுக்கு பெருசா தான் இருக்கு பார்க்கறதுக்கு. ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது. நார்மலா இருக்கு. மீடியமா இருக்கு. நாட் பேட். ஓகே. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் 5 வந்து நான் ஒரு 3.5 குடுப்பேன். லுக்கு எல்லாமே வந்து ஓகே. எனக்கு என்னவோ ஃபிட்டிங் லைட்டா தூக்கிட்டு இருக்க மாரி இருக்கு. அது என்னோட போனுக்காகவா? இல்ல இதோட ஃபிட்டிங்கே அப்படிதானான்னு தெரியல. மேபி நான் கொஞ்சம் இறக்கி போட்டு பார்க்குறேன். ஓ! ஓகே. இது வந்து லைட்டா நம்ம இறக்கிட்டோம்னா, நமக்கு அந்த ஒரு மாரி தூக்குற மாரி இல்ல. நார்மலா வந்து இருக்கு. எனிவேஸ் இந்த முள்ளு முள்ளா இருக்கிறதுனால சப்போஸ் நீங்க வந்து வாங்குனீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாரி ஹேர்லாம் வாரத்துக்கு முன்னாடி இத வந்து மாட்டிக்கோங்க. இல்லன்னா இது மாரி கொஞ்சம் கொதறி விட்டுருது மண்டைய. இன்னைக்கு பார்த்த 7 நெக் செட்ஸ்ல வந்து உங்களோட ஃபேவரைட் எதுன்னு சொல்லி கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்கள மீட் பண்றேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சனா பாண்டி. பபாய். டேக் கேர்.